ஊர்வசியோட முதல் கணவருக்கு பிறந்த பொண்ணு சினிமாவுல ஹீரோயினா அறிமுகமாகறாங்களாம். நடிப்பு ராட்சசி அப்படின்னு கமல்ஹாசனாலேயே பாராட்டப்பட்ட நடிகை ஊர்வசியோட மூத்த பொண்ணு தேஜலட்சுமி சினிமாவுல ஹீரோயினா அறிமுகமாக போறதா மலையாள திரையுலகத்துல அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. மலையாள திரையுலகத்துல குழந்தை நட்சத்திரமா 1979வது வருஷம் வெளியான கதிர் மண்டபம் படத்தின் மூலமா சினிமாவுல அறிமுகமானவங்க தான் ஊர்வசி. கமல்ஹாசன் நடிப்புல வெளியான மைக்கேல் மதன காமராஜன் படத்துல எல்லாம் அவங்களோட நடிப்பு பார்த்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் வியப்புல ஆழ்ந்தாங்க. சியான் விக்ரம் நடிப்புல வெளியான தூள் படத்துல போலீஸ் அதிகாரியா நடிச்ச மலையாள நடிகர் மனோஜ் கே ஜெயன போன 2000வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஊர்வசிக்கு 2001வது வருஷம் நவம்பர் மாசம் மகளா தேஜலட்சுமி பிறந்தாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்புறம் ஹிந்தி மொழிகள்ல பல படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை ஊர்வசி 2000வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிலையில கருத்து வேறுபாடு காரணமா 2008வது வருஷம் தன்னோட கணவர் மனோஜ விவாகரத்து பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி 2013வது வருஷம் சென்னையை சேர்ந்த கட்டுமான தொழிலதிபர் சிவபிரசாத் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் இருக்கு. அம்மா மாதிரியே மலையாள சினிமாவுல ஊர்வசியோட மூத்த பொண்ணு தேஜலட்சுமி ஹீரோயினா அறிமுகமாக போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. சுந்தரியாயவள் ஸ்டெல்லா அப்படிங்கிற படத்துல நடிக்க போறதாவும், ஜூன் படத்தின் மூலமா ரசிகர்களை கவர்ந்த சர்ஜோனா காலித் இந்த படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்க போறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஜூன் 11ஆம் தேதி கொச்சியில நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த படத்தோட தயாரிப்பாளர் நடிகை ஊர்வசியோட மகள் சினிமாவில அறிமுகம் ஆகிறத பத்தி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு.